முக்கியமான தகவலோட நான் உங்கள் தமிழ். இந்தியாவினுடைய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் வெற்றி பெற்றவுடன், அதாவது 5th T20 மும்பை வான்கடே மைதானத்தில் இந்தியா வெற்றி அடைந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் 4-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கௌதம் கம்பீர் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நாங்கள் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவோம் எல்லா இடத்துலையும், எங்க T20லையும் சரி 50 ஓவர் மேட்ச்லையும் சரி. அப்படி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, T20ல நாங்கள் 250 அடிக்க தான் ட்ரை பண்ணுவோம். அப்படி அடிச்சு ஆடும்போது அது 120 ஆல் அவுட் ஆனாலும் பரவாயில்லை, அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி 50 ஓவர் மேட்ச்ல 500 தான் நாங்க டார்கெட்டா வைப்போம். அதற்காக நாங்க போராடும் போது அது 150லயோ 250லயோ முடிந்தாலும் பரவாயில்லை, இனிமே இந்த ஃபார்மேட்டை தான் பயன்படுத்துவோம். இது வளர்ச்சி அடையுமா வீழ்ச்சி அடையுமா அப்படின்றது இங்க கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த ஃபார்மேட்டை ஆல்ரெடி பேஸ்பால்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து தரப்புல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட வெற்றி அடைய முடியாமல் பல மேட்சுகள்ல சொதப்பி வருகிறார்கள். ஆனால் பட்லர் அவர்கள் அதை சமாளிக்கும் விதமாக நாங்கள் முன்னேற்றம் கண்டு இருக்கிறோம், எங்களுடைய ஃபார்மேட்டை நாங்க மாத்தாம அடிச்சு தான் ஆடுறோம், அந்த வகையில தான் 5th T20லயும் அவர் இந்த மேட்ச் முடிந்த உடனே பேட்டியில அழிச்சிருக்கிறாரு. ஆகையினால இந்த திட்டம் இந்தியாவுக்கு வளர்ச்சி அடையுமா வீழ்ச்சி அடையுமா அப்படின்றது காலப்போக்கில் இவர்கள் ஆடுகின்ற ஆட்டத்தை வைத்து தான் முடிவு செய்யப்படும். 50 ஓவர்ல 500 ரன்ன்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, ஈஸி தான். பட் ஏதோ ஒரு மேட்ச்ல சாத்தியமாகலாம், ஆனா எல்லா மேட்ச்லயும் அது சாத்தியமாகுமா? அதே மாதிரி 250 T20க்கு சாத்தியமாகுமான்றது கேள்விக்குறிதான். இப்படி இருக்கக்கூடிய நிலையில இனி வரும் காலங்களில் அந்த திட்டம் வளர்ச்சி அடைதா வீழ்ச்சி அடைதான் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இந்த திட்டத்தை இப்போ இவர் அறிவிக்க காரணமாக இருந்ததே இந்த 5th T20 தான். அப்படி இந்த 5th T20ல முழுமையா என்ன நடந்ததுன்னு இந்த காணொளியில பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு இடையில டாஸ் போடும்போது ஜாஸ் பட்லர் அவர்கள் முன்பு நடந்த விஷயத்தை வச்சு கிண்டல் அடிச்சிருக்கிறாரு. எங்க சைடுல 4 இம்பாக்ட் பிளேயர் வச்சு தான் விளையாடுறோம், ஏன் தெரியுமா? துபேவை நீக்கிட்டு ஒரு பக்கம் அஷத் ராணாவை பயன்படுத்தியது மிகப்பெரிய கன்கஷன் இஷ்யூவாக போனது. அதை சார்ந்து ஒரு விஷயத்தை கிண்டல் அடிக்கிற மாதிரி எங்க பக்கம் 4 இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டாஸ் போட்டுட்டு அந்த கிண்டலை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த வகையில் அதை கேட்டுக்கொண்டிருந்த சூரியகுமார் யாதவ் அதெல்லாம் எதையுமே கண்டுகொள்ளாமல் ஒரு பக்கம் எங்களுடைய இலக்கை நோக்கி தான் நாங்க செயல்படுறோம், எங்களுக்கு களத்துல என்ன தோணுதோ அதை தான் நாங்க செயல்படுத்துவோம், அப்படிதான் இன்னைய வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாம T20 பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அதிகமா எடுக்கணும். அப்படி அதிகமா எடுக்கிற பட்சத்தில் அதற்கான பலன் நமக்கு என்னைக்குமே கிடைக்கும். அந்த வகையில தான் நாங்க T20 ஃபார்மட்ல யார் யாருக்கெல்லாம் ஓவர் போட தெரியுமோ அத்தனை பேரையும் நாங்க ஓவர் போட வைக்கிறோம். அதே பாணியில பேட்ஸ்மேன் யாருக்காச்சும் ஓவர் போட தெரிஞ்சா இனி நாங்க போட வைப்போம். பேட்ஸ்மேன் எல்லாருமே ஓவர் போட கத்துக்கணும். ஏன்னா 1 ஓவர் 2 ஓவர் போடும்போது கூட மாற்றம் உண்டாகலாம். அதனால தான் T20ல ரிஸ்க் எடுக்கணும், அந்த ரிஸ்க்கும் அதிகமா எடுக்கணும். அப்படி எடுக்கிற பட்சத்தில் பலன் கிடைக்கும். அந்த வகையில தான் 5th T20ல சிவம் துபே, அதுவும் இல்லாம அபிஷேக் சர்மா வேற 2 விக்கெட்டை எடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் கிழித்து தொங்க விட்டு இருக்கிறார் இங்கிலாந்தை. டாஸ் ஜெயிச்சு இங்கிலாந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி சூஸ் பண்ணுகிற பட்சத்தில் இந்தியா தரப்பிலிருந்து சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் களத்துக்கு வராங்க. சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கிறாரு. இவரை டீம்ல எடுக்கலாமா வேணாவா அந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் போய் கொண்டிருந்த தருணம். ஆனா இந்த மேட்ச்லயாவது அவர் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி ஒரு தொடக்கம் அமைஞ்சது. போன வாட்டி பிளாஸ்டிக் பால் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆர்ச்சோ ஓவரை கிழின்னு கிழிக்கலாம், அதுவும் பவுன்ஸ் பந்து அடிச்சே ஆகணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தார். எப்படியோ பிளாஸ்டிக் பால்ல பயிற்சி பண்ணது இந்த மேட்ச்ல உதவுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பால் போட்ட உடனே 6, அதுக்கு அடுத்த பால்லாம் டாட் ஆகி 5வது பால் ஒரு 6, 6வது பால் ஒரு 4, இந்த மாதிரி 16 ரன்களை ஒரு பக்கம் அடித்து கலக்குன்னு கலக்கி இருந்தாரு. இனி இந்த ஆட்டம் சாம்சன் கையில தான் இருக்கும், எப்படியும் அடிச்சு ஆடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு முழு நம்பிக்கையுடன் அந்த மும்பை வான்கடே மைதானத்தில் அதிகமான ரசிகர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இனி இவரை தூக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ரோஹித் சர்மாவும் அப்படிதாங்க, கொஞ்சம் மேட்ச் ஆடாம ஒரு மேட்ச் ஆடுவார். அந்த வகையில சாம்சன் அவர்களும் அதே மாதிரி இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த தருணம். ஆனா வுட் ஓவர்ல ஒரு பக்கம் கேட்ச் ஆகி பவுண்டரி லைன்ல வெளியேறிட்டாரு. ஆல்ரெடி இவர் 26 ரன், 5 ரன், 3 ரன், 1 ரன், இந்த மேட்ச்ல குறைவான ரன்லயே 16 ரன்லயே வெளியேறி இருக்கிறாரு. இது மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அடுத்த T20 தொடர்ல இவருக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ருத்ராஜ், சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம பல திறமை வாய்ந்த பிளேயர்கள் எல்லாம் உள்ளூர் போட்டிகளை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால இவருக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அடுத்ததா அபிஷேக் சர்மா வாங்க, இவர் தாங்க இந்த மேட்சோட டோட்டல் பினிஷர். ஏன்னா 54 பால்ல 135 ரன். அவருடைய குரு யுவராஜ் சிங் ஆல்ரெடி நிறைய வாட்டி ஒவ்வொரு T20 மேட்சும் முடிஞ்ச உடனே அவருக்கு கால் பண்ணி பேசுவாராம். அப்படி பேசும்போது அவருக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. ஆல்ரெடி இவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு ட்விட்டர்லயே. என்னன்னு சொல்லிட்டு, நீ கடைசி வரைக்கும் இருந்தா மட்டும்தான் உன்னால நிரூபிக்க முடியும் கூட அடிக்கடி சொல்லியிருப்பாரு. அந்த வகையில இந்த மேட்ச்ல 18 ஓவர் வரைக்கும் நின்னாரு. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 10.1 ஓவர்லாம்
100 அடிச்சு ஒரு பக்கம் சாதனை புரிஞ்சிருக்கிறாரு. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வந்து 10.2 ஓவர்ல டிகாக் மட்டுமே சதம் அடித்து வைத்திருந்தார். இப்ப 10.1 ஓவருக்குள்ளாரியே சதம் அடிச்சு அதை முறியடிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம 37 பந்துகள்ல 100 அடிச்சிருக்கிறாரு. 17 பந்துகள்ல 50 அடிச்சிருக்கிறாரு. ஆல்ரெடி யுவராஜ் சிங் வந்து 2007 T20 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்துக்கு எதிராக ஃபிளண்டாஃப் ஒரு பக்கம் திட்டி இருப்பார். அந்த திட்டுதலை ஒரு வெறியாக மாற்றிக்கொண்டு 6 பால் 6 6 பிராட் ஓவர்ல அடிச்சு கிடிச்சு தொங்க விட்டிருப்பாரு. அதே பாணியில அவருடைய குரு போன பிறகு 18 வருடம் கழித்து அவருடைய வழியில் வந்த சிஷ்யன் இன்று என்ன பண்ணிருக்கிறார்னா 13 6 7 பவுண்டரி சொல்லி கலக்குன்னு கலக்கி 135 ரன்னை அடித்து மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனையை புரிந்திருக்கிறார். ஒரு பக்கம் இவர் 18 ஓவரில் அவுட் ஆகிட்டு போனார். யாருமே கை தட்டாமலாம் இல்லை. அம்பானி வேற வந்திருந்தார். 24 வயசு பையனுக்கு, இவ்வளவு சாதனை புரிந்த பையனுக்கு எழுந்து நின்று ரசிகர்கள் உட்பட அம்பானி உட்பட எல்லாருமே கை தட்டி வரவேற்றாங்க. இதுதாங்க மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ். இந்த இன்னிங்ஸை பட்லர் பார்த்தப்போ என்ன சொன்னார்னா, போட்டி முடிந்த உடனே இதுதான் மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ் நான் பார்த்ததிலேயே உலக அளவில் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பாராட்டி இருக்கிறார். அபிஷேக் சர்மா இந்த ஆட்டம் முடிந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்த இந்திய அணிக்கு ஆடுறதுக்கு காரணமே என்னுடைய குருவான யுவராஜ் சிங் மட்டுமே. எனக்கான உதவிகளையும் ஒரு பக்க தாக்கத்தையும் ஏற்படுத்தினது யுவராஜ் சிங் தான். நான் ஆடும்போது நீ நாட்டுக்காக ஆடுவடா கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையை 10 மடங்கு ஊற்றி விட்டார். அப்படி அந்த ஒரு தன்னம்பிக்கையை வைத்து தான் நான் இந்திய அளவில் இன்னைக்கு விளையாடி கொண்டிருக்கிறேன். அதுவும் இல்லாம ஒவ்வொரு T20 போட்டி முடிந்த உடனே அவருடன் பேசுவார், பல அட்வைஸை கொடுப்பாரு. அந்த அட்வைஸை வாங்கி கொண்டு, ஏன்னா என்னை விட அவர் மிக சிறந்த ஒரு பேட்ஸ்மேன், இப்போ நான் அடிச்சு ஆடின இந்த ஆட்டத்தை பார்த்து இன்னிங்ஸ்ல ஃபுல்லா இருந்ததை பார்த்து அவர் உண்மையாவே சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் ட்விட்டர்ல ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவித்தார். இப்பொழுதுதான் நீங்க 18 இன்னிங்ஸ் விளையாடி ஒரு பக்கம் 100 கடந்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது சொல்லிட்டு யுவராஜ் சிங் அவர்களும் வெளிப்படுத்தினார். திலக் வர்மா அவரு மட்டும் குறையில்லைங்க, 24 ரன்கள். ஒரு பக்கம் அபிஷேக் சர்மாவுடன் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பை போட்டாரு. ஆனால் தொடர முடியல, அது வேற விஷயம். ஏன்னா அடுத்தடுத்து விக்கெட்டுகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும் அபிஷேக் சர்மா தன்னுடைய ஆட்டத்தை மாற்றாமல் வெறி கொண்டு சின்னம் கொண்டு மும்பை வான்கடே மைதானத்தை கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா ரசிகர்களுக்கு ஒரே சந்தோஷம், இதுதான்டா உண்மையான T20. ஏன்னா இப்பதான் பேட்டிங் கிடைச்சதுல, அப்படி பேட்டிங் கிடைக்கும் போது 247 ரன் அடிச்சிருக்காங்க. 247 அடிச்சு 9 விக்கெட்டை இழந்து ஒரு பக்கம் 248 அடிச்சா வெற்றி என்ற இலக்குடன் இங்கிலாந்து களம் இறங்குச்சு. அதற்கு முன்னால் ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்சார் பட்டேல் இந்த 3 பேரும் மிடில் ஆர்டர்ல போன மேட்ச்ல கை கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல டாப் ஆர்டர் கை கொடுத்ததுனால இவங்க கை கொடுக்கல. அப்படிதாங்க 9 ரன் சொல்லிட்டு ரிங்கு சிங்கும் ஹார்திக் பாண்டியாவும் வெளியேறிட்டாங்க. அக்சார் பட்டேல் 16 ரன்கள். இப்படி இருக்கிற பட்சத்தில் 9 விக்கெட்டுக்கு 247 ரன்களை விளாசி இந்திய அணி இமாலய உச்சத்தில் இருந்தது. அடுத்தது இங்கிலாந்து பேட்டிங் தாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி பேஸ்பால் ரூட் தான், ஆனா இப்பொழுது பேஸ்பாலை விட அதிகமாக அடிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஏன்னா 248 அடிக்கணும். அந்த வகையில் சால்ட் வராரு, டக்கட் வராரு, டக்கட் டக் அவுட் ஆயிட்டாரு. சால்ட் 23 பாலுக்கு 53. என்னன்னா விக்கெட் ஆகட்டும், நான் அடிக்கிறது அடிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொலக்க அடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பட்லர் 7 ரன்ல வெளியே போயிட்டார். அடுத்தடுத்த நபர்கள் எல்லாருமே சொற்ப ரன்கள்ல வெளியேறிட்டாங்க. என்ன செய்வதென்றே தெரியாமல் அடித்து ஆடணும், அந்த சூழல் தான். ஏன்னா ரன்னும் கம்மி கிடையாது, வச்சு ஆட முடியாது, டிஃபென்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் விக்கெட் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். 97 ரன்னுக்கு 10.3 ஓவர்ல அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 150 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி இந்தியாவிடம் படுதோல்வி அடைந்தது. அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, இங்கிலாந்தை பொளந்து கட்டிய இந்தியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். இதுல முக்கியமான 2 நபர்கள் யார் தெரியுமா? வருண் சக்கரவர்த்தியும் சிவம் துபே தான். சிவம் துபே உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு ஆள் தான். ஏன்னு கேட்குறீங்களா? போன மேட்ச்ல அவருக்கு ஓவர் போட தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் அடிச்சு இம்பாக்ட் பிளேயரை இறக்குறீங்களான்னு சொல்லிட்டு அஷத் ராணாவை கன்கஷனுக்கு பதிலாக இறக்குனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை குத்தம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்ல 2 ஓவர் போட்டு 11 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. இது இமாலய வெற்றி தானே அவருக்கு. தன்னை யார் குறை சொன்னாங்களோ அவங்க வாயை மூடும் விதமாக பட்லரே அவரே சொல்லிட்டாரு. பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்லலாம்னா, நான் அஷத் ராணாவை தான் பெருசா சொன்னேன், ஆனா சிவம் துபே ஒரு பக்கம் 2 ஓவர் போட்டு 11 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கலக்குன்னு கலக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயாலே சொன்னார். தொடக்கத்தில் இம்பாக்ட் பிளேயர் நான் 4 பேர் இறக்குறேன்னு சொல்லிட்டு டாஸ் போட்ட உடனே கிண்டல் அடிச்சிட அதே வாயால இப்ப சிவம் துபேவை பத்தி பாராட்டி பெருமையா பேசியிருக்கிறாரு. அஷத் ராணாவோட ஒப்பிட்டு முதல்ல குறை சொன்னார்கள். அந்த விதத்தில் அவரும் பெரிதாக வெற்றி பெற்று விட்டார். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்திங்க, இவர் தாங்க இந்த தொடர் ஃபுல்லா நாயகனாக இருந்தார். அதனால தான் தொடர் நாயகன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 14 விக்கெட், உலக அளவில் ஒரே தொடர்ல அதிக விக்கெட்டை எடுக்கக்கூடிய நபர் வருண் சக்கரவர்த்தி. 2வது நபரும் வருண் சக்கரவர்த்தி தான். சவுத் ஆப்பிரிக்காவில் 12 விக்கெட். இப்பொழுது இந்தியாவில் இங்கிலாந்துக்கு எதிராக 14 விக்கெட்டை எடுத்து ஒரு பக்கம் முன்னிலை வகித்து தொடர் ஆட்ட நாயகன் விருதை வாங்கி அந்த வாங்கின விருதுக்கு எதனா அர்ப்பணிப்பு செய்வார்ல,
நான் இதை என்னோட பெற்றோருக்கும் என்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய மனைவிக்கும் நான் வந்து பரிசளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேட்டியில் பிரஸ் மீட்ல கொடுத்திருக்கிறாரு. இப்படி தாங்க மேட்ச் முழுக்க முழுக்க ஒரு பக்கம் கோலாகலமாக மும்பை வான்கடே மைதானம் தொடர்ந்து வந்து சிலுத்து போச்சு. ஏன்னா சிக்ஸர் மழை பொழிந்து கொண்டே இருந்தது, விக்கெட் மழையும் பொழிந்து கொண்டே இருந்தது, விக்கெட்டை இழந்து கொண்டே இருக்க சிக்ஸர் அடித்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் முழுக்க முழுக்க அந்த மேட்ச்ல நடந்தது. இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க இந்த பேஸ்பால் ரூட்டை பயன்படுத்துறாங்க. இப்போ இவங்க 250 50 ஓவருக்கு 500 ரன் அடிப்பேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வருங்காலத்தில் தொடர்ந்து சாத்தியமாகுமா இந்த இளம் வீரர்களுக்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்களுக்கும் சரி? ஏன்னா இதை கடைபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நிறைய மேட்ச் சொதப்பல் ஏற்படும். எப்படி பேஸ்பாலுக்கு அடி வாங்கி கொண்டே இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த மாதிரி கம்பீர் சொன்ன திட்டங்கள்லாம் பலிக்குமா பலிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.